الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم وإذ يريكموهم إذ التقيتم في أعينكم قليلا ويقللكم في أعينهم ليقضي الله أمرا كان مفعولا وإلى الله ترجع الأمور صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் பத்ர் போருடைய 2 பகுதிகளை கடந்த 2 வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். கடைசியாக நாங்கள் பத்ர் போருடைய முக்கியமான போர் நடக்குகின்ற நிலைமை வரையுள்ள பகுதிகளை பார்த்தோம். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு செய்த ஆலோசனைகள், ஹஸரத் அபூபக்கர், உமர், மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற நபித்தோழர்கள் ஆலோசனை சொன்னார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவாசிகளுடைய ஆலோசனையை வேண்டி நிற்க சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள், யா ரசூலல்லாஹ், இந்த போருக்கு நீங்கள் எங்களை எங்கு கூட்டிக் கொண்டு போனாலும் நாங்கள் வருவோம், தயங்க மாட்டோம் என்று சொல்லி அந்த பதில் சொன்ன செய்திகளையும், அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக தயாரானது, 2 படைகளுடைய எண்ணிக்கை விடயங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை உளவு பார்ப்பதற்காக, எண்ணிக்கையை கணிப்பதற்காக வந்த உமைர் இப்னு வஹப் அல் ஜுமஹி என்கின்ற அந்த குறைஷி மனிதரை பற்றிய விவரங்கள், அவர் சொன்ன செய்திகள், அதே போன்று முஸ்லிம்கள் அந்த 3 பேர்களை பிடித்து அடித்து அவர்களிடமிருந்து அந்த செய்திகளை, முஷ்ரிக்களுடைய எண்ணிக்கை பற்றிய செய்திகளை எடுத்த விடயங்கள், அதற்கு பிறகு இறுதியாக இந்த போர் நடக்கப்படாது என்பதற்காக வேண்டி இறுதியாக செய்த ஒரு முயற்சி, ஹக்கீம் இப்னு ஹிஸாம், உத்பத் இப்னு ரபிஆ போன்றவர்கள் செய்த இறுதிக்கட்ட முயற்சி அபூ ஜஹலால் உடைக்கப்பட்டு போர் நடந்தே ஆக வேண்டும் என்ற அந்த விடாப்பிடியிலே இறுதியாக 2 படைகளும் களம் கண்ட நிகழ்வு வரைக்கும் நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம். ஹிஜ்ரி 2ஆம் வருடம் ரமலானுடைய மாதம் பிறை 17 ஜும்மாவுடைய தினம் 2 படைகளும் ஒன்றுக்கொன்று இப்பொழுது நேராக களத்திலே இருக்கிறார். யுத்தம் ஆரம்பிப்பதற்கான கடைசி நேர அந்த கட்டம் வந்திருக்கிறது. இஸ்லாமிய படையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிவகுப்பு செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி படையை பார்த்து அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தார். அல்லாஹும்ம ஹாதிஹி குரைஷு கத் அக்பலத் பிஹுயலாஇஹா வ ஃபக்ரிஹா. யா அல்லாஹ், இந்த குறைஷி படை பெரும் பெருமையோடு மமதையோடு இங்கு வந்திருக்கிறார்கள். துஹாத்துக வ துகذிபு ரசூலக், உனக்கு சவால் விடுத்துக்கொண்டு, அல்லாஹுக்கு சவால் விடுத்துக்கொண்டு உன்னுடைய நபியை பொய்ப்பித்த வண்ணம் குறைஷி படை இங்கு போர் புரிவதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். ஃபனஸ்ருகல்லதி வஅத்தனி, நீ எனக்கு வாக்கு தந்த வெற்றியை எனக்கு தந்தருவாயாக என்று துஆ செய்துவிட்டு கடைசியாக அவர்களுக்கு ஒரு பதுவா செய்தார்கள். அல்லாஹும்ம அஹின்ஹுமுல் கதாத், நாளைக்கு அல்லாஹ் இவர்களை அழித்து விடுவாயாக, இந்த குறைஷியர்களை நாளைய தினத்திலே இவர்களை அழித்தொழித்து விடுவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பதுவாவை செய்கிறார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாட்டை பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், 2 படைகளும் ஒன்றையொன்று பார்த்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு படையுடைய பார்வைக்கு அடுத்த படையை குறைச்சி காட்டினார். குறைஷியர்களோட பார்வைக்கு முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர்களாகவும், முஸ்லிம்களுடைய பார்வைக்கு குறைஷியர்களை கொஞ்சம் பேராகவும் அல்லாஹு தாலா காட்டியதாக குர்ஆனிலே சொல்லுகிறார். இப்ப முஷ்ரிக்களோட பார்வையில முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர், முஸ்லிம்களுடைய பார்வையில முஷ்ரிக்கள் கொஞ்சம் பேர். ஏன்? லியக்தி அல்லாஹு அம்ரன் கான மஃஊலா, அல்லாஹ் முடிவு செய்த விடயம் நடக்கணும் என்றா ஒரு தரப்பு பயந்து பின்வாங்கி பைத்துட்டுனா போர் நடக்காது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன தெரியுமா? இந்த போர் நடக்கணும், அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்ப இந்த போர் நடக்கிறதாக இருந்தா 2 தரப்பும் போருக்காக முன்னுக்கு வரணும். அல்லாஹு தாலா 2 தரப்புடைய அந்த பார்வையிலையும் அல்லாஹு தாலா ஒரு தரப்பை அடுத்த தரப்புக்கு அல்லாஹ் குறைவானவர்களாக காட்டினான் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்களுடைய படையை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இயகுன் ஃபி அஹதின் மினல் கௌமி கைர் ஃபஇன்த ஸாஹிபில் ஜமலில் அஹ்மர். சொன்னார்கள், இந்த முஷ்ரிக்களுடைய படையில் யாராவது ஒருவரிடத்தில் நலவிருக்குமாக இருந்தால் அந்த சிவப்பொட்டகக்காரிடத்தில் நலவிருக்கும் என்று சொன்னார்கள். அது யார் தெரியுமா? உத்பத் இப்னு ரபிஆ, உத்பா என்று சொல்லக்கூடியவர். உத்பாவுடைய வரலாறு நாங்கள் நீண்ட காலமாக பார்த்து கொண்டு வரோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு விவாதிக்க போய் தோற்று வந்து
இந்த நபியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் தான் இந்த உத்துபா. தாயிஃபிலே அடிபட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திராட்சை கொடுத்தவர் தான் இந்த உத்துபா. கடைசியாக சென்ற பாடத்தில் பார்த்தோம், அபூஜஹலோடு தர்க்கம் செய்து இந்த போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தவர் தான் இந்த உத்துபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 4 அப்பமாருடைய அந்த அப்து ஷம்ஸுடைய பரம்பரையில் வரக்கூடியவர் தான் இந்த உத்துபா. யாராவது ஒரு இடத்தில் நலவிருக்குமாக இருந்தால் இந்த உத்துபாவிடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை அணிவகுப்பு செய்கின்ற பொழுது சிறிய அம்பை எடுத்துதான் அணிவகுப்பு செஞ்சாங்க. அணிவகுப்புண்டா படைய நேர நிப்பாற்ற யுத்தத்துக்காகவே அம்பை எடுத்து நிப்பாற்ற நேரத்துல சவாத் இப்னு கஸியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழருடைய உடம்புல கொஞ்சம் குத்திப்படுது. அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிச்சிட்டு என்று முறைப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியாக இருந்தால் இஸ்தகித் மின்னி, நீ என்னிடமிருந்து பழி வாங்கிக்கொள், பழி எடுத்துக்கொள் என்று சொன்னான். உனக்கு காயம் வந்திருந்தா பழி வாங்கிக்கொள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வயிறை உயர்த்தி கொடுத்தார்கள் பழி வாங்குவதற்காக வேண்டி. பாருங்க, எவ்வளவு யுத்தகலம், எதிரியோடு போர் புரியணும், சின்னொரு பிரச்சனை, சின்னொரு தன்னுடைய தோழருடைய பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டுகொள்ளாமல் போயிருக்கலாம், ஆனா அப்படி போகல. அந்த ஒரு நபருடைய இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு முன்னால் அந்த ஒரு நபருடைய ஒரு சிறிய பிரச்சனையை யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க. இருந்தவங்களும் சொல்லுவாங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்தை பாருங்கள், என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வயிறை ஆடைய தூக்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி நீ எனக்கு அம்பால குத்து. ஸல்லல்லாஹுடைய வயிறை கண்டு அவர் இறுக கட்டிப்பிடித்து அணைத்துக் கொண்டார். ஸல்லல்லாஹுடைய வயிற்றை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டார். ஸல்லல்லாஹு கேட்டார்கள், மா ஹமலக அலா மா ஃபஅல்த யா சவாத், ஏ சவாத், நீ ஏன் இப்படி செய்கிறாய், எதற்காக இப்படி வயிற்றை தூக்க வைத்து என்னை கட்டிப்பிடித்து இருக்கிறாய்? சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது, நாளைக்கு இந்த போரில் என்ன நடக்கும் என்று தெரியாது. அரத்து ஐயகூன ஆகிரல் அஹ்த், என்னுடைய கடைசி சந்தர்ப்பம் இருக்க விரும்புகிறேன். ஐயமஸ்ஸ ஜில்தி ஜில்தக், என்னுடைய உடம்பு உங்களோட உடம்போட படணும் யா ரசூலல்லாஹ். அதுக்குதான் நான் இந்த ஒரு திட்டத்தை தீட்டி உங்களை இருக்க கட்டி பிடிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்தேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாத் இப்னு கஸியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்தார். அந்த நேரத்திலையும் அன்பை வெளிப்படுத்தி எப்படியாவது என்னுடைய இறுதி நேரம் ஸல்லல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த சஹாபாக்கள் முயற்சி செய்தார். அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கூடாரத்தை நோக்கி வந்தார்கள். அவர்களுக்கென்று கட்டப்பட்ட ஒரு தனியான ஒரு பகுதியை இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் போன பாடத்துல பார்த்தோம். அந்த கூடாரத்துக்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்களுடைய படையை பார்க்குகிறார்கள். 1000 பேர் இருக்கிறார்கள். தன்னுடைய படையை பார்க்குகிறார்கள், வெறும் 300 பேர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருக்கமாக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ் லீ மா வஅத்தனி, அல்லாஹும்ம ஆத்தி லீ மா வஅத்தனி, யா அல்லாஹ், நீ தந்த வாக்கை எனக்கு நிறைவேற்றி தருவாயா. நீ எனக்கு ஒரு வாக்கு தந்திருக்கிறாய், 2 படைகளில் ஒன்றை தருவேன் என்று அல்லாஹ் வாக்கு தந்திருந்தான். இது யஇதுகுமுல்லாஹு இஹ்தத் தாயிஃபத்தைன், ஒன்று அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் உங்களுக்கு கிடைக்கும், அப்படி இல்லையா அபூஜஹலுடைய யுத்தப்படை கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்கு தந்திருக்கிறாய். அபூ சுஃபியானுடைய படை தப்பி போய்விட்டது, அபூஜஹலுடைய படை மிஞ்சிருக்கிறது, எனவே அபூஜஹலுடைய படையை நீ எனக்கு தருவாயாக, வெற்றி கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தை தருவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார், யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ், இந்த சிறு படையை இன்று நீ அழித்தால், என்னை நம்பி என்னோட களத்துக்கு வந்திருக்கின்ற இந்த 300 சொச்சம் சஹாபாக்களை இன்று நீ அழித்தால், லா துஅபத் பஅதஹா ஃபில் அர்த், இந்த பூமியில் நீ இதற்கு பிறகு வணங்கப்பட மாட்டாய். இந்த பூமியில் ஒன்ன வணங்குறதுக்கு யாரும் ஈர்க்க மாட்டாங்க. நான் மௌத்தானால், என் தோழர்கள் மௌத்தானால், தேகத்துவம், அல்லாஹ் ஒருவன் என்ற பிரச்சாரம் மீண்டும் இந்த உலகத்தில் ஒழிக்கப்படாது. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், போராட்டங்களுக்கு மத்தியில் 13 வருட ஏச்சு பேச்சு அடிதடிகளுக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட இந்த மரம் இன்றோடு வேறறுந்து சாய்ந்து போனால் இதற்கு பிறகு இந்த தீன் உலகத்தில் இருக்காது யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உருக்கமாக துஆ செய்தது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே 2 கைகளையும் மிக உயர்த்தி, எந்த அளவுக்கு என்றால் ரிவாயத்துல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடையை போர்த்தி இருந்தார்கள். அவருடைய பின்பகுதிக்கு கழுத்தோடு ஒரு ஆடையை போர்த்தி இருந்தார்கள். 2 கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த போது அந்த ஆடை கூட கீழே விழுந்து விட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் வந்து அந்த ஆடையை ஸல்லல்லாஹுடைய கழுத்திலே போட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்புறத்தால் இறுக கட்டிப்பிடித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பக்கத்தால் இறுக்கமாக கட்டிப்பிடித்து, யா நபி அல்லாஹ், கஃபாக முனாஷததுக ரப்பக்
உங்களோட ரப்போட நீங்க இவ்வளவு நேரம் கெஞ்சி கதறுகிறீங்களே, நிப்பாட்டுங்க யா ரசூலல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் தந்த வாக்குறுதி அவன் நிறைவேற்றுவான். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். நீங்க கெஞ்சினது போதும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன நேரத்தில் தான் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். இத் தஸ்தகீஸூன ரப்பக்கும், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கெஞ்சி கேட்டபோது ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்தான். என்ன பதிலளித்தான்? அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகா, 1000 மலக்குமார்களை நான் உங்களுக்கு அனுப்பி உதவி செய்ய போகிறேன் என்ற நன்மாராயத்தை அல்லாஹ் இந்த போர்க்களத்திலே கொடுக்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மாராயம் கிடைக்குகிறது. இனி இந்த போர் வெறும் மனிதர்களுக்குமான போர் அல்ல, இந்த போர்க்களத்திலே மலக்குமார்கள் வந்திறங்க போகிறார்கள் என்ற நன்மாராய செய்தியை அல்லாஹ் கொடுக்குகிறான். 1000 மலக்குகளை இறக்க போகிறோம் என்ற நன்மாராயத்தை அல்லாஹு தஆலா கொடுக்குகிறான். அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திடீரென்று விழித்து சொன்னார்கள், ஏ அபூபக்கரே அதாக நஸ்ருல்லாஹ், சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய வெற்றி வந்து விட்டது. அபூபக்கரே, அல்லாஹ்வுடைய வெற்றி வந்து விட்டது. ஹாதா ஜிப்ரீல் ஆஹிதும் பிஇனானி ஃபரஸிஹி, இதோ ஜிப்ரீல் வருகிறார், தனது குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு களத்திலே ஜிப்ரீல் வந்து விட்டார் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடி வர்ணனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் களத்துக்கு வந்து விட்டார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்குகிறார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்துக்கு போய் அடையாளம் விட்டார். சொன்னார்கள், ஹாதா மஸ்ரஉ ஃபுலான். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் களத்திலே இடமிட்டார்கள். இது இன்னார் இறக்கும் இடம், இது இன்னார் சாகும் இடம், இது இன்னார் சாகும் இடம் என்று சொல்லி குறைஷி தலைவர்களுடைய பெயர்களை சொல்லி ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் தான் மடிய போகிறார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா ஜாவஸ அஹதும் மின்ஹும் மௌதிஅ யதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதில் யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட கோட்டை தாண்டவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல யார் மௌத்தாகிற என்று சொன்னாங்களோ அதே இடத்தில் அந்த மக்காவுடைய முஷ்ரிக்கள் விழுந்து இறந்து செத்து கிடந்தார்கள் என்ற செய்தியை ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் மண் பிடி ஒன்றை எடுத்தார்கள். மண் பிடியை எடுத்து ஷாஹத்தில் வுஜூஹ் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதினார். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் ஊதி அந்த மண்ணை அல்லாஹ் முஷ்ரிக்களுடைய எல்லாருடைய முகம் கண்களுக்குள்ளாலும் புகரச் செய்து அல்லாஹ் அவர்களுக்குள் கோழைத்தனத்தை உண்டு பண்ணியதாக ரிவாயத்தில் சொல்லுது. குர்ஆன்லயும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபலம் தக்துலூஹும் வலக்கின்னல்லாஹ கதலஹும், நபியே நீங்கள் அவர்களை கொல்லவில்லை, முஸ்லிம்களாகிய சஹாபாக்களை நீங்கள் அவர்களை கொலை செய்யவில்லை பத்ர் களத்திலே, வலக்கின்னல்லாஹ கதலஹும், அல்லாஹ் தான் கொலை செய்தான். வமா ரமைத இத் ரமைத, நீங்கள் அந்த மண்ணை அடித்த போது நீங்கள் அடிக்கவில்லை, அல்லாஹ் அடித்தான். இது ரமைத வலக்கின்னல்லாஹ ரமா லியுப்லியல் முஃமினீன மின்ஹு பலாஅன் ஹஸனா, அல்லாஹ் மூமின்களுக்கு நட்பாக்கியத்தை கொடுப்பதற்காகவும் இந்த காஃபிர்களை சோதிப்பதற்காகவும் அல்லாஹு தஆலா அந்த காஃபிர்களுக்கு பலஹீனத்தை உண்டு பண்ணவும் தான் அல்லாஹ் இதை செய்தான் என்று சூரா அன்ஃபாலில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த களத்திலே மண்ணை எடுத்து அடிக்குகிறார்கள். அதற்கு பிறகு போர் ஆரம்பமாக போகிறது. அபூஜஹல் மறுபக்கத்திலிருந்து அவனும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான், அல்லாஹும்ம அக்தஅன ரஹீம், யா அல்லாஹ் யார் எங்களிலே உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ, வ ஆதானா பிமா லா நஅரிஃப், எங்களுக்கு அறியாத புதிய விடயங்களை மார்க்கமாக யார் கொண்டு வந்திருக்கிறாரோ, அஹின்ஹுல் கதா, அவரை நாளைக்கு அழித்து விடு. அதாவது ஸல்லல்லாஹுக்கு எதிராக அபூஜஹல் பதுவா செய்தான். இப்ப களத்துடைய அந்த 2 தரப்புடைய அந்த அணிவகுப்புகள் எல்லாம் முடிந்து போர் ஆரம்பமாகின்றது. போருடைய ஆரம்பம் எப்படி நடக்குது என்றால், குறைஷியர்களை சேர்ந்த சிலர்கள் தண்ணி குடிப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் கட்டி வைத்திருந்த அந்த தண்ணீர் தடாகத்தை நோக்கி வருகிறார்கள். நாங்க போன பாடத்துல பார்த்தோம், சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, எல்லா சின்ன சின்ன நீர் தடாகங்களை உடைத்து விட்டு முன்னால வந்து ஒரே ஒரு தடாகத்தை மிச்சம் வச்சு அதை சுத்தி கட்டினதாக போன பாடத்தை பார்த்தோம். இப்ப முஷ்ரிக்களுக்கு தண்ணி தாகம், தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, சஹாபாக்களுடைய அந்த கிணத்தை நோக்கி வருகிறார்கள். சஹாபாக்கள் அதை எதிர்க்க போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅூஹும் ஃபமா ஷரிப மின்ஹும் ரஜுலுன் யௌமஇதின் இல்லா குத்தில், இன்று இவங்களுக்கு தண்ணி குடிச்ச கொடுங்க. ஏன் தெரியுமா,
இதுல யாரெல்லாம் தண்ணி குடிப்பானோ அவ்வளவு பேரும் கொலை செய்யப்படுவான்னு சொன்னான். மக்காவுடைய முஷ்ரிக்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்க அவகாசத்தை கொடுங்க, இந்த கிணத்துல தண்ணி குடிச்சா சாவுவான்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அதுல தண்ணி குடிச்சு அவ்வளவு பேரும் கொலை செய்யப்பட்டாங்க. இல்லா ஹக்கீம் இப்னு ஹிஸாம், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்பவரை தவிர. பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாரு ஹக்கீம் இப்னு ஹிஸாம். முக்கியமான ஒரு நபித்தோழர், ஸல்லல்லாஹுக்கு பல தடவைகள் உதவி செஞ்சவர், கணவாயில அடக்கப்பட்டிருந்த நேரம் சாப்பாடு கொடுத்தவர், அநியாய ஒப்பந்தத்தை கிழிக்கிறதுக்கு உதவி செஞ்சவர். போன பாடத்துல பார்த்தோம், உத்துபாவோட சேர்ந்து அவர்தான் திட்டமிட்டால் இந்த யுத்தத்தை நிப்பாட்டுறது. ஹதீஜா ரலியல்லாஹுடைய சிறிய தந்தையின் மகன் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாரு. அதனால ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால சத்தியம் பண்ணக்குள்ள எப்படி சத்தியம் பண்ணுவாராம் தெரியுமா? வல்லதி நஜ்ஜானி யௌம பத்ர், பத்ருடைய தினத்தில் என்னை காப்பாற்றிய ரப்பின் மீது சத்தியமாக. அவங்க மட்டும் தான் மிஞ்சாங்க. பத்ரு போல அந்த கிணத்துல தண்ணி குடிச்சதுல அவங்க மட்டும் தான் மிஞ்சாங்க. அதனால சத்தியம் பண்ணக்குள்ள பண்ணுவாங்களாம், பத்ருடைய தினமன்று என்னை காப்பாற்றிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சொல்லி சத்தியம் பண்ணக்குள்ளே வல்லாஹின்னு சத்தியம் பண்ற இடத்துல அவங்க அப்படித்தான் சத்தியம் பண்ணுவாங்க. அவ்வளவுக்கு அதை பெருமிதமாக கருதினாங்க. அல்லாஹ் என்ன காப்பாத்தினான் என்பதை பெருமிதமாக ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கருதினாங்க. இப்ப அந்த கிணத்துல தண்ணி குடிப்பதற்காக வேண்டி அஸ்வத் இப்னு அப்துல் அஸத் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக கெட்டவர், மிக மோசமான ஒரு நபர் தான் இந்த அஸ்வத் இப்னு அப்துல் அஸத் என்று சொல்லக்கூடிய மக்ஸூம் கோத்திரத்தை சேர்ந்தவன். மக்ஸூம் கோத்திரம் எங்களுக்கு ஞாபகம், அபூ ஜஹல் உடைய கோத்திரம் தான் இந்த மக்ஸூம் கோத்திரம். இதைகிறான் இவன் தான் அஸ்வத் இப்னு அப்துல் அஸத் இப்னு ஹிலால் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் மக்ஸூம் என்று சொல்லக்கூடிய ஆள். இந்த அஸ்வத் இப்னு அப்துல் அஸத் தண்ணி குடிக்க வாரான். இவனை எதிர்ப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறார்கள். இவன் சொல்லுகிறான், வல்லாஹி ல அன்தலிகன்ன ஃபல அஹ்திமன்னஹு, நான் சென்று இந்த நீர் தடாகத்தை உடைத்து நான் தண்ணி குடிச்சு தீருவேன், இது என்னுடைய சபதம் செய்கிறான். அவு லஉக்தலன்ன கப்ல தாலிக, அப்படி இல்லை என்றால் அதற்கு முன்னால் நீங்கள் என்னை கொல்ல வேண்டும், நீங்கள் என்னை கொண்டால் மட்டுமே இது நடக்காது, நான் உயிரோடு இருந்தால் இதுல தண்ணி குடிச்சே தீருவேன் என்று சொல்லி சபதம் செய்கிறான். அவனை எதிர்ப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய சிங்கம், அஸதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிங்கம் என்ற அந்த வர்ணனை பெற்ற ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை எதிர்ப்பதற்காக வேண்டி சென்று அவனுடைய காலை வெட்டுகிறார்கள். அவனுடைய கணுக்காலை வெட்ட அவன் அப்படியே மல்லாக்கு விழுந்து தவண்டு சென்று தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த நீர் தடாகத்திலே தண்ணீர் குடிக்கிறான். அதற்கு பிறகும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போய் அவனை தாக்கி அதே நீர் தடாகத்துக்குள் விழுந்து அவன் சாகிறான். இந்த அஸ்வத் இப்னு அப்துல் அஸத் தான் பத்ரு போரில் கொலை செய்யப்பட்ட முதலாவது நபர். இந்த பத்ருடைய களத்தில் கொல்லப்பட்ட முதல் எதிரி இந்த அஸ்வத் இப்னு அப்துல் அஸத் என்று சொல்லக்கூடிய மக்ஸூம் கோத்திரத்தை சேர்ந்தவர். இது முடிய நேருக்கு நேரான ஒருவருக்கு ஒருவர் என்ற போர் ஆரம்பிக்கப்படுகிறது. பொதுவாக அந்த காலத்துல போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால முக்கியமான வீரர்கள் சிலர்கள் முன்னுக்கு வருவாங்க. அடுத்த தரப்புலையும் முக்கியமான வீரர்கள் சிலர் முன்னுக்கு வந்து ஒருவரை ஒருவர் என்று சொல்லக்கூடிய நேருக்கு நேரான போரை முடிப்பார்கள். அதற்கு பிறகுதான் இரண்டு படைகளும் மொத்தமாக படையோடு படையாக யுத்தம் செய்யும். மக்காவுடைய தரப்பிலிருந்து கவலையான விஷயம் என்னண்டா, இவ்வளவு பெரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புத்திசாலி என்று இனம் காணப்பட்ட இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு எல்லா அறிவும் ஆற்றலும் இருந்த ஒரு சிறந்த மனிதர் என்று கூட சொல்லலாம். உத்பத் இப்னு ரபீஆ தான் முதலாவது களத்திற்கு வருகிறார் முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக. எங்களுக்கு தெரியும், இந்த உத்துபா யுத்தத்தை நிப்பாட்ட முயற்சி செய்த நேரத்துல அபூ ஜஹல் ஒரு வார்த்தையை பாவிச்சான் உத்துபாவுக்கு. என்ன சொன்ன? உங்களோட மகன் அபூ ஹுசைஃபா அங்கலைக்க போய் தான் நீங்க என்ன சொல்றீங்க, இந்த யுத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி செய்றீங்க. என்ன நாங்க எல்லாம் உங்களோட மகன் அபூ ஹுசைஃபாவை அங்கலைக்கிற அபூ ஹுசைஃபாவை கொண்டுடுவோம்ன்ற பயத்துல தானே நீங்க இதை செய்றீங்க, நீ ஒரு கோழை என்ற வார்த்தையை அபூ ஜஹல் பாவிச்சான். அப்ப உத்துபா சொன்னாரு, நாளைக்கு யுத்தம் நடந்தா யார் கோழை என்று விளங்கும். அந்த வைராக்கியம், தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தில் உத்துபா என்ன செய்கிறான், தன்னுடைய தம்பி ஷைபா, தனது மகன் வலீத் இப்னு உத்பா 3 பேரையும் அழைத்து கொண்டு முதலாவதாக நேருக்கு நேரான போருக்கு களத்துக்கு வாரா. அப்துல் ஷம்ஸ் குடும்பத்தை சேர்ந்த உத்பா, ஷைபா, வலீத். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அப்துல் ஷம்ஸுடைய மகன் ரபியா, ரபியாவுடைய மகன் ஷைபாவும் உத்பாவும். உத்பாவுடைய சகோதரர் தான் ஷைபா, உத்பாவுடைய மகன் வலீத். இன்னொரு மகள் தான் ஹிந்த் பின்த் உத்பா. இன்ஷா அல்லாஹ் நாங்க உஹது போர்ல அவங்கள பத்தி படிப்போம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த அபூ ஹுசைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர். உத்பா, ஷைபா, வலீத் இந்த 3 பேர் வாராங்க. இவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி மதீனாவை சேர்ந்த 3 நபித்தோழர்கள், அவுஃப், முஅவ்வித்,
அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்று சொல்லக்கூடிய முஅவ்வித் இப்னு அஃப்ரா, அவுஃப் இப்னு அஃப்ரா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. அதுலயும் சுவாரஸ்யமான செய்தி என்னண்டா, இந்த வந்த 2 சிறுவர்கள், அதை எதிர்ப்பதற்காக வந்த முஅவ்விதும் அவுஃபும் சிறுவர்கள், 14-15 வயதுள்ள சாதாரண சிறுவர்கள். இவங்க தான் இந்த மாபெரும் மக்காவுடைய எதிரிகளை எதிர்ப்பதற்காக வேண்டி களத்துக்கு வந்திருக்கிறார். அடுத்த பக்கத்துல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு ஒரு மதீனாவாசி. இவர்களை கண்ட உத்பா சொன்னான், மாலனா பிக்கும் ஹாஜா, உங்களோட போர் செய்ய வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை, நீங்க மதீனாவாசி, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பகையும் கிடையாது. அஹ்ரிஜ் இலைனா அக்ஃபானா அன் கௌமினா, எங்கட ஊரை சேர்ந்து எங்கட குடும்பமால் கழிக்கிறாங்க மக்காவாசிகள், முஹாஜிர்கள், அவங்கள பொருத்தமான எங்களோட போர் செய்யக்கூடிய ஆட்களை முஹம்மதே அனுப்புங்க, நீங்க இப்படி இந்த அன்சாரிகள் அனுப்பவான, எங்களுக்கு எங்கட ஊர் ஆட்கள் அனுப்புங்க என்று சொல்லி சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க யார் அனுப்பினாங்கண்டா, தன்னுடைய இரத்த உறவில் 3 பேர் அனுப்பினாங்க. சொன்னாங்க, கும் யா ஹம்சா, ஹம்சா எழும்புங்க, உபைதா எழும்புங்க, அலி எழும்புங்க. 3 பேரும் ஸல்லல்லாஹுடைய நெருக்கமான குடும்பம். உங்களுக்கு இந்த சாட்டை பார்த்தாவே விளங்கும். இந்த சாட்டிக்கிறதால மிச்சம் லேசி என்னண்டா, அந்த குடும்பங்களை லேசா பார்த்துக்கொள்ள. இது ஹம்சா, ஸல்லல்லாஹுடைய வாப்பா அப்துல்லாஹுடைய சகோதரர் ஹம்சா. அதே மாதிரி உபைதத்து இப்னுல் ஹாரிஸ் இதைகிறாரு, உபைதத்து இப்னுல் ஹாரிஸ் இப்னு முத்தலிப் இப்னு அப்தி மனாஃப், இங்க அப்து மனாஃப்ல போய் சேர்றவர் உபைதா இப்னு ஹாரிஸ் இப்னு முத்தலிப் இப்னு அப்தி மனாஃப். இவர் ஒரு ஆள். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையுடைய மகன் அலி இப்னு அபி தாலிப். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்த உறவை சேர்ந்த 3 பேர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். இதுல உபைதா கொஞ்சம் வயதில் மூத்தவர், மறுதரப்புல உத்பாவும் வயதில் மூத்தவர். உத்பாவும் உபைதாவும் நேருக்கு நேர் போரில் ஈடுபடுகிறார்கள். அதே மாதிரி ஹம்சா ரதி அவர்களும் உத்பாவுடைய சகோதரர் ஷைபாவும் நேருக்கு நேரான போரில் ஈடுபடுகிறார்கள். வலீத் இப்னு உத்பாவும் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் போரில் ஈடுபடுகிறார்கள். இதுல ஹஸரத் அலி ரதி அவர்களும் ஹம்சா ரதி அவர்களும் தன்னுடைய எதிரிக்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்காமல் மிக குறுகிய நேரத்துக்குள்ளால் எதிரிகள் 2 பேருடைய கதையை முடித்து விடுகிறார்கள். ஆனால் உத்பாவும் உபைதாவும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி அடித்துக் கொண்டுவதில் 2 பேருமே இரத்த காயங்களோடு வீழ்ந்து கிடக்குகிறார்கள். அதற்கு பிறகு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துக்கு போய் உத்பாவை கொலை செய்து விட்டு உபைதாவை காப்பாற்றி கொண்டு முஸ்லிம்களிடத்திலே வந்து ஒப்படைக்குகிறார். அந்த போரில் உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார். இதுல நீங்க விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரை கொலை செஞ்சாங்க. ஒன்று ஷைபா, அடுத்தது உத்பா. இந்த உத்பாவையும் ஷைபாவையும் கொலை செய்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் நாங்க இன்ஷா அல்லாஹ் உஹது பாடத்துல படிப்போம், ஹிந்த் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் சபதம் செய்தால் ஹம்சாவுடைய ஈரலை நான் சப்பி துப்புவேன், சப்பி சாப்பிடுவேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணினார். அவனுக்கு இருந்த கோபம் என்னாண்டா, தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய சாச்சாவையும் கொலை செய்த கோபம். இந்த பத்ர் போரில் கொலை செய்த கோபத்தின் காரணமாகத்தான், தன்னுடைய தந்தை உத்பாவையும் சாச்சா ஷைபாவையும் கொண்ட கோபத்தின் காரணமாகத்தான் ஹம்சா ரதி அவர்களை பழி வாங்குவதற்காக வேண்டி ஹிந்த் என்ற பெண் உஹது போரில் களம் கண்டால். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உஹது போருடைய பகுதியில் பார்ப்போம். அப்ப இந்த 3 பேருக்கு நேருக்கு நேரான போர் முடிய முழுமையான 2 தரப்புகளும் போருக்குள் வருகிறார்கள். 2 தரப்பும் மொத்த படை 2 போருக்குள் வருகிறார்கள். வருகின்ற நேரத்தில் இவ்வளவு நேரம் முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷியர்களை ஆர்வமூட்டி கொண்டிருந்தான் இப்லீஸ். யாருடைய தோற்றத்தில்? சுராக்கத்து இப்னு மாலிக். ஏற்கனவே நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்தின் போது வழிமறித்து விரட்டி சென்றவர் தான் சுராக்கா. அவர் உண்மையிலே சுராக்கா. அவருடைய தோற்றத்தில் இப்லீஸ் வந்து என்ன செய்தான் என்றால், இந்த போரிலே கலந்து கொண்டான். அவன் முஷ்ரிக்களை ஆர்வமூட்டி கொண்டிருந்தான், நீங்க யுத்தத்துக்கு நீங்க பயப்படவானம், இந்த போரில் உங்களுக்கு தான் வெற்றி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் மலக்குமார்களுடைய படை வருவதை கண்டபோது ஷைத்தான் பயப்பட ஆரம்பித்தான். உடனடியாக களத்தில் இருந்து ஓட ஆரம்பித்தான் ஷைத்தான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், வஇத் ஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அமாலஹும். ஷைத்தான் மனிதர்களுக்கு, இந்த மக்காவுடைய முஷ்ரிக்களுக்கு அவர்களுடைய செயலை அலங்கரித்து காட்டினான். நீங்க போர் செய்யுங்க, உங்களுக்கு தான் வெற்றி. லா காலிப லக்குமுல் யௌம மினன் நாஸ், இன்றைக்கு உங்களா யாருக்கும் தோக்கடிக்கலா. வ இன்னி ஜாருல் லக்கும், உங்களுக்கு ஹெல்ப்பா நான் இருக்கிறேன் என்று அவன் சொன்னான். ஆனா தராஅத்தில் ஃபிஅத்தான், ஒரு படை மறுபடையை பார்த்து போர் நடக்குகின்ற பொழுது மலக்குமார்களுடைய படை இறங்கிய நேரத்திலே நக்கஸ அலா அகிபை, அவன் புறமுதுகு காட்டி விரண்டோட ஆரம்பித்து சொன்னான், இன்னி பரீஉன், நான்டா, உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இவ்வளவு நாளும் படக்கி கூட்டிட்டு வந்து யுத்தம் செய்ய வச்ச இப்லீஸ் என்ன சொல்றான்,
இன்னி பரியுன், எனக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லையே தெரியுமா? அவன் சொன்னான், இன்னி அரா மாலா தரவுன், உங்களோட கண்ணுக்கு விளங்காத காட்சியை நான் காண்றேன். இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எனக்கு அல்லாஹ்வோட பயமிக்குது. ஏனென்றா மலக்குமாருடைய பயங்கரமான படை இறங்கி கொண்டிருக்குது, மிஞ்ச கிடைச்சாதுன்னு சொல்லி ஷைத்தான் ஓடுகின்ற பொழுது மக்காவுடைய படையில் இருந்த ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடியவர் என்ன செஞ்சான்டா, சுராக்காவை பின்னுக்கால பிடிச்சான். சுராக்காண்டா யாரு? இப்லீஸ். இப்லீஸ பின்னுக்கால பிடிக்க அவன் ஹாரிஸ் இப்னு ஹிஷாமுடைய நெஞ்சிக்கு ஒரு பயங்கர அடிக்க ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் கீழே விழ சுராக்கா போய் கடலிலே போய் மறைந்து கொண்டான். சுராக்காண்டா அந்த இப்லீஸ் போய் கடலிலே மறைந்து கொண்டான். அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் படையை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். சொன்னார்கள், இன்றைய தினம் உங்களில் யார் போரிட்டு கொலை செய்யப்படுகிறார், அவர் பொறுமையான நிலையில், நன்மையை ஆதரவு வைத்த நிலையில், புறமுதுகு காட்டி ஓடாத நிலையில், தைரியமாக முன்னோக்கிய நிலையில் உங்களில் யார் இன்றைய தினம் கொல்லப்படுவாரோ அவருக்கு நிச்சயமாக சுவர்க்கம் இருக்கிறது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்களை ஆர்வப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அதுக்கு பின்னால இந்த போர்ல முக்கியமான சில நிகழ்வுகள் நடந்துச்சு. இந்த போரில் நடைபெற்ற பத்ரு களத்தில் நடைபெற்ற முக்கியமான சில நிகழ்வுகளை தொடர்ந்து நாங்க பார்ப்போம். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னண்டா, மக்காவுடைய முஷ்ரிக்களுடைய முக்கிய இடத்தை வகித்த உமையத் இப்னு கலஃப் அல் ஜுமஹி என்று சொல்லக்கூடியவர். இவனை பத்தி நான் இதுக்கு முன்னுக்கும் சொல்லுகிறேன். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையாக வேதனை செய்த அவர்களுடைய முன்னாள் எஜமானர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹத் அஹத் என்று சொல்ல அடித்தானே அந்த படுபாவி, அவன்தான் இந்த உமையத் இப்னு கலஃப். அவன் இந்த யுத்தத்துக்கு வரப்படாண்டுதான் இருந்தான். நாங்க போன பாடங்கள்ல பார்த்தோம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தை சொல்லியிருந்தாங்க, சஹாபாக்கள் அவனை கொல்வதாக சொல்லி இருந்து போருக்கு வராமல் இருந்து அபூஜஹலுடைய வற்புறுத்தலின் பேரில் இடையில் வந்து திரும்பி போமுண்டெல்லாம் திட்டமிட்டு கொண்டு கடைசியாக போர்க்களம் கண்டவன் தான் இந்த உமையத் இப்னு கலஃப். அவனுக்கு ஏற்கனவே தெரியும் நான் வந்தா கொல்லப்படுவேன், அதனால போருக்கு வர சிந்தனை அவனுக்கு இருக்கல்ல. எப்படியோ போருக்கு வர வேண்டிய ஆகிட்டு அபூஜஹல் போய் சாம்பிராணி மாதிரி அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் அவனுக்கு பிடிச்சி, நீ ஒரு பெண் என்று சொல்லி அவனுடைய ரோஷத்தை கிளறி அவனை களத்துக்கு கொண்டு வந்த உமையத் இப்னு கலஃப் யுத்த களத்திலே செய்வதறியாது திகைத்து கொண்டு தன் மகன் அலி இப்னு உமையாவோடு சேர்ந்து பக்கத்திலே நிற்குகிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்ப அந்த பக்கத்தால வந்தாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, மிக பணக்கார சஹாபி என்று அறியப்பட்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உமையத் இப்னு கலஃபும் பழைய நண்பர்கள், ரெண்டு பேரும் பெரிய வியாபாரி. உமையத் இப்னு கலஃப் மிக பெரும் சொத்து படைத்தவன். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிக பெரும் பணக்காரர். இவர் சஹாபி, இவர் தீனை எதிர்த்தவர். அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வார நேரத்துல யுத்தத்திலே கிடைத்த கவச ஆயுதங்கள், அந்த காலத்துல கவசம் கொஞ்சம் பொறுமதியான பொருள், யுத்தத்திலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய கவசங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சேர்த்து கொண்டு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்த நேரத்திலே அந்த உமையா சொல்லுகிறான், அப்துர் ரஹ்மான், நீ இந்த கவசங்களை வைத்து என்ன செய்ய போகிறாய்? அதை விட பெருமதியான நான் இருக்கிறேன், என்னை பிடித்துக்கொள் என்றா. கைதியா பிடித்தா உசுறு தப்பும், யுத்த களத்தில் இருந்தா உசுறு வைத்திரும், கைதியா பிடிச்சா கொலை செய்ய மாட்டாங்க. அதனால உமையா ஒரு திட்டம் தீட்டினான். அப்துர் ரஹ்மானிடம் சொன்னான், என்ன கைதியா பிடிச்சுக்கும், இந்த உனேற்ற கையில் இருக்கக்கூடிய கவசங்களை விட மிக பெருமதியானால் நான், என்னை நீ கைதியாக பிடித்துக்கொள் என்று சொல்ல, அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த கவசங்களை எல்லாம் அந்த கவச ஆடையை தூக்கி வீசிட்டு உமையாவை பிடித்துக் கொண்டார்கள். ரெண்டு விஷயம், ஒன்று உமையாவின் உயிரை காப்பாற்ற முடியும், இரண்டாவது உமையாவுடைய சொத்துகள், அவனுக்கான ஒரு தெண்டத்தை விதிச்சு கைதியை விடுதலை செய்கிற நேரம் பெரும் சொத்து கிடைக்கும், பெரும் பணம் கிடைக்கும். அப்ப உமையா சொன்னான், உங்களுக்கு ஆசை இல்லையா? மக்காவுடைய பால் சுரக்கும் ஒட்டகங்கள் கிடைப்பது உங்களுக்கு ஆசை இல்லையா? ஏனென்றால் எனக்கு அவ்வளவு ஒட்டகங்கள் இருக்குது, நான் அதெல்லாம் தந்து என்னை விடுவித்துக் கொள்வேன் என்று சொல்லி உமையா சொன்னார். இப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை கைதியாக பிடித்துக் கொண்டு போகிறார்கள். தூரத்தில் ஒவ்வொரு விடயங்களாக விசாரித்துக் கொண்டு வருகிறான் உமையா. தூரத்தில் பார்க்கிறான் ஒரு மாபெரும் வீரர் கடுமையாக போரிட்டுக் கொண்டிருக்கிறார். நெஞ்சிலே தீக்கோழியுடைய இறகை அடையாளமாக வைத்திருக்கிறார். சஹாபாக்கள்ல சில சஹாபாக்கள் பத்ரு போர்ல ஒவ்வொரு அடையாளங்கள் வச்சிருந்தாங்க. அபு துஜானா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சிவப்பு பட்டி கட்டியிருந்தார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வெள்ளை பட்டி கட்டியிருந்தார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெஞ்சிலே தீக்கோழியுடைய இறகை அடையாளமாக வைத்திருந்தார்கள். உமையா கேட்கிறான், இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அந்த தீக்கோழி இறகு அடையாளம் போட்டுக்கொண்டு போரிடுகின்ற அவர் யார்? சொன்னார்கள், அவர்கள் தான் ஹம்ஸா ரலி.
சொன்னார்கள், அந்த ஆள் தான் இன்றைக்கு எங்களை படாத பாடுபடுத்தினார், இவ்வளவு பெரும் தோல்விக்கு காரணம் அந்த ஆள் தான் என்று உமையா சொல்லிக் கொண்டு போகின்ற பொழுது இந்த உமையாவை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டுவிட்டார். பழைய அடிமை கடுமையாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வேதனை செய்தவன் தான் இந்த உமையா. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரஸுல் குஃப்ரி உமையா இப்னு கலஃப், குஃப்ருடைய தலையாகிய, குஃப்ருடைய தலைவனாகிய, நிராகரிப்புடைய தலைவனாகிய இந்த உமையா இங்கிருக்கிறான். லா நஜௌது இன் நஜா, அவன் தப்பினான் நான் வாழ மாட்டேன். உமையாவுக்கு வாழ்வு கிடைச்சா இந்த பிலாலுக்கு வாழ்வு கிடையாது. எனக்கு அவ்வளவு அநியாயம் செஞ்சுக்கிறான், இந்த உமையா தப்பினா நான் வாழ்ந்து வேலை இல்லை என்று சொல்ல அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பிலால் இவர் என்ற கைதி, ஒண்ணு செஞ்சிடாதே, ரெண்டு பேருமே என்ற கைதி, கைய வச்சிடாதே. பிலால் ரலி உட்ற மாதிரி இல்ல, சொன்னாங்க லா நஜௌது இன் நஜா, உமையா வாழ்ந்தால் பிலாலுக்கு வாழ்க்கை கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு கோபம் வந்துட்டு சொன்னாங்க, இப்னு சௌதா, அடே கருப்பியின் மகளே, நான் சொல்றது உனக்கு விளங்குது இல்லையான்னு கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி சொன்னார்கள், உமையா வாழ்ந்தால் இந்த பிலாலுக்கு வாழ்க்கை கிடையாது என்று சொல்லி உரத்த குரலிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கத்த இருந்த சஹாபாக்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து பக்கத்தில் இருந்த உமையாவுடைய மகன் அலி இப்னு உமையாவை ஒரு சஹாபி காலை வெட்ட, தந்தை உமையாவுக்கு முன்னாலேயே மகன் அலி இப்னு உமையா கீழே விழுகிறார். ஒரு பிரமாண்டமான சத்தத்தை எழுப்புகிறான் உமையா தன்னுடைய மகன் இறப்பதை பார்த்து. அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொன்னார்கள், உமையா லா உக்னி அன்க ஷைஆ, இன்றைக்கு எனக்கு உனக்கு எந்த லாபத்தையும் தரையலாம். ஏண்டா இங்க ஆள் கூடிட்டு உன்னை காப்பாத்துற நிலைமையில நான் இல்ல, உன்னை எவ்வளவு காப்பாத்தி பார்த்தேன், நீங்க ஆட்கள் வந்துட்டாங்க, உன்னை நீ காப்பாத்துற நிலைமை இல்ல. உஞ்சுபி நஃப்சிக், உன்னை நீயே காப்பாத்திக்கோ, இந்த கண்ணொன்னா காப்பாத்தேலான்னு சொல்ல இருந்தவர்கள் உமையாவையும் கொலை செய்ய மிக பெரும் இஸ்லாத்துடைய ஒரு பாதகனாக இருந்த உமையா இப்னு கலஃபும் அவனுடைய மகன் அலி இப்னு உமையாவும் அதே களத்திலே கொல்லப்படுகிறார்கள். பின்னால காலத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யர்ஹமுல்லாஹு பிலால், அல்லாஹ் பிலாலுக்கு ரஹ்மத் செய்யட்டும். ஸஹபத் அத்ராஇ, என்னுடைய கவசங்களும் வைத்துட்டு அதுவும் எனக்கு கிடைச்சல்ல. வஃபஜிஅ பி அஸீரி பி அஸீரைய, என்ற கைதியையும் கொண்டு போட்டார் இந்த பிலால். எனக்கு கிடைச்ச வேண்டிய பெரிய ஒரு லாபம் இந்த பிலாலால இல்லா பைத்து என்று சொல்லி ஹஜரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார். இந்த யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிலருக்கு கொலை விலக்கு செய்திருந்தார். கொலை விலக்குன்னா இவங்களை கொல்ல வானம் என்று சொல்லி சிலவர்களை தடுத்திருந்தாங்க. சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, இந்த நபர்களை கொலை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருந்தார். அதுல குறிப்பாக ஹாஷிம் கோத்திரத்தாரை கொலை செய்ய வானம் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப இங்க சில நேரம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஹாஷிம் கோத்திரம் ஸல்லல்லாஹுடைய கோத்திரம் தானே, அதனாலதான் கொலை செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்களாண்டு. அதுக்காக அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இன்ஷா அல்லாஹ் பின்னால சொல்ற நேரத்துல விளங்கும், தனக்கு உதவி செய்த, தீனுக்கு உதவி செய்த, தீனுக்கு பாதகமாக நடக்காதவர்களை இந்த போரில் கொலை செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்க. அதுல குறிப்பாக ஹாஷிம் கோத்திரத்தார்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருந்தாலும் கூட, ஹாஷிம் கோத்திரத்தில் இருந்தவங்க இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருந்தாலும் கூட தீனுக்காக நிறைய கஷ்டப்பட்டுக்கிறாங்க. குறிப்பாக அந்த அபூ தாலிப் கணவாயில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே 2 வருஷம் சிறைவாசம் அனுபவிச்சாங்க. ஸல்லல்லாஹுடைய மனம் நோகிற மாதிரி அவங்க பேசல. அப்ப நபி அவங்களுக்காக வேண்டி பல கஷ்டங்களை அனுபவித்தவங்க தான் ஹாஷிம் கோத்திரத்தார்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹாஷிம் கோத்திரத்தார்கள் நிர்பந்தமாக இந்த போரில் கலந்து கொள்ள வைக்கப்பட்டிருக்கு. அபூஜஹல் சொன்னானே, ஹாஷிம் கோத்திரம் கலந்துதான் ஆகணும் என்று சொல்லி அபூஜஹலுடைய பிடிவாதத்தின் காரணமாகத்தான் ஹாஷிம் கோத்திரத்தார்கள் கலந்து இருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவங்களை கொல்லவானும். அதிலும் குறிப்பாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்பாஸை கண்டால் யாரும் கொலை செய்து விடாதீர்கள். எங்களுக்கு தெரியும், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மறைமுகமாக தீனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹுக்கு நிறைய மக்காட செய்திகளை கொண்டு வைத்து கொடுக்கிறாள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால சொன்னாங்க, அப்பாஸை கொண்டுடவானம்னு சொன்னாங்க. இந்த செய்தியை கேட்டோன்னே அபூ ஹுசைஃபா, யாரு, இந்த உத்துபாட மகன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மகன், அவர் கொஞ்சம் கவலையில் இருந்தார். ஏன், தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டு இருக்கிறார், தன்னுடைய சாச்சா கொலை செய்யப்பட்டிருக்கிறார், தன்னுடைய சொந்த நானா வலீத் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மிக உள்ளம் உடைந்த நிலையில் இஸ்லாத்தோடு இருந்தாலும் அவருக்கு இரத்த பாசம் இருக்கத்தானே செய்யும். தண்ட வாப்பா சாச்சா நானாவெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்ற கவலையில கொஞ்சம் அவர் ஆக்ரோஷப்பட்டு சொன்னார், அனக்துலு ஆபாஅனா வ அப்னாஅனா வ இஹ்வதனா வ அஷீரதனா, நாங்க எங்கட வாப்பாவை கொலை செஞ்சு எங்கட நானா தம்பி குடும்பத்தை எல்லாம் கொலை செய்திருக்கிறோம், இந்த அப்பாஸ் மட்டும் கொல்லப்படாதா? வல்லாஹி லஇன் லகீதுஹு லஉல்ஹிமன்னஹு,
அப்பாஸை நான் கண்டால் என் வாளை அவருக்குள்ளால் இறக்குவேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹுடைய கட்டளைக்கு ஒரு மாற்றமான வார்த்தையை பேசி விடுகிறார். ஸல்லல்லாஹுக்கு இந்த வார்த்தை கேள்விப்பட்ட ரொம்ப கவலைப்பட்டான். அபூ ஹுஸைஃபா ரலியல்லாஹு ரொம்ப தியாகம் செஞ்சவர். அபூ ஹுஸைஃபா ரலியல்லாஹு இப்படி பாவிச்சிட்டாரே. உமர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு கவலையாக போய் சொன்னாங்க, அபூ ஹஃப்ஸ், உமர் ரலியல்லாஹுடைய புனைப்பெயர் அபூ ஹஃப்ஸ். முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று உமர் ரலியல்லாஹு அவர்களை அபூ ஹஃப்ஸ் என்று அழைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு முதலாக அபூ ஹஃப்ஸ் என்று அன்றைக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. ஏ அபூ ஹஃப்ஸ், என்ற சாச்சா அப்பாஸுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய சாச்சாவின் முகம் வெட்டப்படுவது பொருத்தமான்னு சொல்லி கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு கவலை வந்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு அனுமதிதாங்க, அபூ ஹுதைஃபாவின் கழுத்தை எடுத்து விட்டு வருகிறேன், அவன் முனாஃபிக் ஆகிவிட்டான்னு சொல்லி சொன்னாங்க. ஹஸரத் அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, மா அன பி ஆமினின் மினல் கலிமத்தில்லதி குல்துஹா, நான் சொன்ன வார்த்தை என்னுடைய உள்ளத்தை என்ன கடைசி வரைக்கும் நோகடிச்சு கொண்டே இருந்துச்சு. குற்ற உணர்வு எனக்கு இருந்து கொண்டே இருந்துச்சு. அடே ஸல்லல்லாஹுடைய அந்த வார்த்தைக்கு எதிரான ஒரு வார்த்தையை நான் பேசிட்டேனே, இதற்குரிய தௌபா எனக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் எனக்கு ஷஹாதா கிடைக்க வேண்டும். நான் மௌத்தானா தான் எனக்கு தௌபா கிடைக்கும். நான் ஷஹீதாக மௌத்தாகணும்னு ஆசைப்பட்டான். பின்னால் அபூபக்கர் காலத்துல யமாமா போரிலே ஷஹீதாக அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அபூ ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிலருக்கு விதிவிலக்கு கொடுத்திருந்தார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு நபர் அபுல் பக்தரி என்று சொல்லக்கூடியவர். இவரை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருப்போம். இவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா கட்டத்திலையும் உதவி செய்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா கட்டத்திலேயும் உதவி செய்தவர். எங்களுக்கு தெரியும், உக்பத் இப்னு அபி முஐத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய கழுத்திலே ஒட்டகத்தின் குடலை போட்ட போது கூட எதிர்த்து நின்றவர் தான் இந்த அபுல் பக்தரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா கட்டத்திலேயும் அபூ ஜஹலை பல தடவை எதிர்த்தார், முஷ்ரிக்களை பல தடவை எதிர்த்தார், அநியாய ஒப்பந்தத்தை கிழிப்பதற்கு முன் நின்றார். இப்படி நிறைய விடயங்களில் உதவி செய்தவர் தான் அபுல் பக்தரி. ஆனால் இன்று போரில் கலந்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபுல் பக்தரியை யாரும் கண்டால் அவரை கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்றி உணர்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவரை கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொன்னாங்க. அந்த யுத்த களத்தில் ஒரு அன்சாரி சஹாபி அல் முஜத்தர் இப்னு தியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்கிறார், அவர் அபுல் பக்தரியை நேருக்கு நேராக காணுகிறார், வாளை எடுக்குகிறார். சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக்கிறாங்க, உன்னை கொலை செய்ய வேண்டாம் என்று, அதனால நீ ஒதுங்கி போய்விடுன்னு சொன்னார். அப்ப அவர் சொன்னாரு, என்னோட சேர்ந்து இன்னொரு என்னுடைய நண்பரும் போருக்கு வந்திருக்கிறார், ஜுனாதத் இப்னு முலைஹா என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பரும் வந்திருக்கிறார், அவரையும் கொல்ல வேண்டாம் என்று சொன்னார்களா? சொன்னாங்க, அவரை கொல்லவானம்னு சொல்லல, அவரை நாங்க விட மாட்டோம், உன்னை விடுவோம், நீ உயிரை தப்பி கொண்டு போய்விடுன்னு சொன்னார். அபுல் பக்தரி சொன்னார், என்னோட வந்த நண்பனை நான் கைவிட்டால் மக்காவுடைய பெண்கள் எல்லாம் என்னை இழிவாக பேசுவார்கள், உயிருக்கு பயந்து தன் நண்பனை கைவிட்டவன் என்று என்னை கேவலமாக பேசுவார்கள், எனவே நான் அந்த கேவலமான வார்த்தையை நான் சுமந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அபுல் பக்தரி சண்டைக்கு தயாராக கடைசியாக அந்த முஜத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரின் கையால் அவர் கொலை செய்யப்படுகிறார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நபரையும் தடுத்தார்கள். அது யார் என்றா ஸம்ஆ இப்னுல் அஸ்வத் என்று சொல்லக்கூடியவர். இவர் தீனுக்கு பெரிய அளவு உதவி செய்தவர் அல்ல. இவர் ஹதீஜா ரலியல்லாஹுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். ஸம்ஆ இப்னுல் அஸ்வத் ஹதீஜா ரலியல்லாஹுடைய குடும்பம் எல்லாம் அசத் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. ஸம்ஆ இப்னுல் அஸ்வத் இப்னு முத்தலிப் இப்னு அசத், ஹதீஜா பின்த் குவைலித் இப்னு அசத். இவர் ஒரு நல்ல வேலை செஞ்சார். என்ன, காபாவில் எழுதி போடப்பட்டிருந்த அந்த அநியாய ஒப்பந்தத்தை கிழிப்பதற்கு துணை நின்றவர் தான் இந்த ஸம்ஆ இப்னு அஸ்வத். பல கட்டங்களில் தீனை எதிர்த்தவர், ஆனா அந்த நேரத்தில் உதவி செஞ்சார். இதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரையும் கொலை செய்ய வேண்டாம் என்று. ஆனா அவரை கொலை செஞ்சவருக்கு இவர்தான் ஸம்ஆ என்பதோ அல்லது ஸல்லல்லாஹுடைய உத்தரவோ தெரியாமல் அவரும் இவரை கொலை செய்து விட்டார். எனவே அவரும் கொலை செய்யப்பட்டார். அதே போன்று இந்த யுத்தத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு தான், போர் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு நபித்தோழர் உக்காஷா இப்னு மிஹ்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் உக்காஷா ரலியல்லாஹு, இவர்கள் போர் செய்து கொண்டிருந்த போது வாள் உடைஞ்சிட்டு, யுத்தம் செஞ்சு போனாங்க, வாள் உடைஞ்சிட்டு. இப்ப களத்துல கையில வாள் இல்ல. ஸல்லல்லாஹு போய் சொன்னாங்க, யார சொல்ல எனக்கு வாள் உடைஞ்சிட்டு. ஸல்லல்லாஹு ஒரு மரக்கிளையை, ஒரு கம்பு துண்டை கொடுத்தார்கள். அதை இந்த உக்காஷா சுத்தினாரு. ஒரு உயரமான உறுதியான வெள்ளி நிறத்திலான ஒரு வாளாக அது மாறியது. அதை கொண்டு அவர்கள் போர் செய்தார்கள். பிற்காலத்திலும் அவர்கள் அந்த வாளை கொண்டு போர் செய்தார். அந்த வாளுக்கு அவுன் என்ற பெயரும் வரலாற்றில் இருந்தது. அதே மாதிரி இந்த யுத்தத்துல முக்கியமான இன்னொரு நிகழ்வு தான், நேரடியாக மலக்குமார்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார். அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்கிறான், 1000 மலக்குகளை கொண்டு உதவி செய்தோம். இன்னொரு இடத்திலே 3000 மலக்குகள் என்று அடுத்த கட்டத்தை சொல்லுகிறான்.
இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான் 5000 மலக்குகளை கொண்டு நாங்கள் உதவி செய்தோம் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி பத்ர் களத்திலே மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தாலா உதவி செய்ததை அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்றைய தினத்திலே மலக்குமார்கள் எல்லோரும் வெள்ளை நிற தலைப்பாகை அணிந்து களத்தில் இருந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் மஞ்சள் நிற தலைப்பாகையோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், சஹாபாக்கள் இந்த முஷ்ரிக்களை வெட்டுவதற்காக வேண்டி விரட்டி கொண்டு போகிறார்கள். விரட்டி கொண்டு போகின்ற பொழுதே ஒரு சாட்டை சத்தம் கேட்குகிறது. வானத்திலிருந்து மேலிருந்து ஒரு சாட்டை சத்தம் கேட்குகிறது. குதிரையே ஓடு, ஹைசூம் ஹைசூம் என்று குதிரையை விரட்டுகின்ற சத்தம் கேட்குகிறது. அதற்குள்ளால் இவர் நெருங்குவதற்கு முன்னாலே அவனுடைய தலை கீழே விழுகிறது, வெட்டப்பட்டு விழுகிறான். முகமெல்லாம் காயப்பட்டிருக்கிறது. எதிரியுடைய முகம் சிதைந்து போயிருக்கிறது. முகம் பச்சையாகி போயிருக்கிறது. சாட்டையால் முகத்துக்கு வேகமாக அடித்தால் எப்படி முகம் பச்சையாக இருக்குமோ அப்படி முகங்கள் சிதைந்து போயிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சஹாபாக்கள் முறையிட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எதிரிகளை நாங்கள் விரட்டி கொண்டு போகிறோம், வானத்திலிருந்து சாட்டை சத்தம் கேட்குகிறது, முன்னால் போகின்றவன் விழுந்து விடுகிறான், அவனுடைய முகமெல்லாம் சிதைந்து போய் விடுகிறது என்று சொன்னபோது சொன்னார்கள், இது 3ஆம் வானத்தை சேர்ந்த மலக்குமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டும் அபூ தாவூத் அல் மாஸினி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஒரு முஷ்ரிக்கை கொலை செய்வதற்காக வேண்டி விரட்டி கொண்டு செல்கிறேன். நான் வாளை ஓங்குவதற்கு முன்னாலே அவனுடைய தலை விழுந்து விடுகிறது. நான் புரிந்து கொண்டேன், வேறு யாரோ இங்கே வெட்டுவதற்கு இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைதியாக பிடிபட்டார்கள். இந்த போரிலே பத்ர் யுத்தத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கைதியாக பிடிபட்டார்கள். அவர்களை கைதியாக பிடித்து கொண்டு வந்த சஹாபி ஒரு கட்டை அன்சாரி சஹாபி. அவர் வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, அப்பாஸ் என்னுடைய கைதி, நான் தான் அவரை பிடித்து கொண்டு வந்தேன். அப்பாஸை சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், இவர் இல்லை, என்னை பிடித்து கொண்டு வந்தது, என்னை பிடித்து கொண்டு வந்தது அஹ்ஸனுன் நாஸி வஜ்ஹன், மிக அழகிய முகம் கொண்ட, முடி தலையில் குறைந்த, ஒரு கருப்பும் வெள்ளையும் நிறம் கலந்த ஒரு குதிரையில் வந்த ஒருவர் தான் என்னை பிடித்தார். ஆனால் நான் அவரை முன்னரோ பின்னரோ இப்பொழுதோ கண்டதில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். இவர் சொல்கிறார், இல்லை, நான் தான் பிடித்துக் கொண்டு வந்தேன். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வாயை மூடிக்கொண்டு இருங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் உதவி செய்திருக்கிறார்கள், அப்பாஸ் சொல்வது சரிதான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெருக்கமான 2 தோழர்களாகிய ஹஸரத் அலி, ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரிடத்திலும் சொன்னார்கள், ஏ அலி, ஏ அபூபக்கர், உங்களில் ஒருவருடன் ஜிப்ரீலும் அடுத்தவருடன் மீகாயிலும் இருக்கிறார் என்ற செய்தியை சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு களத்திலே மலக்குமார்கள் இருந்து கலந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், அபு அசீத் மாலிக் இப்னு ரபியா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவருடைய கண் பார்வை போன காலத்தில் சொல்லுகிறார், எனக்கு இப்பொழுது கண் பார்வை இல்லை, கண் பார்வை இருந்திருந்தால் எந்த பள்ளத்தாக்கிலிருந்து மலக்குமார்கள் வந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு காட்டித் தருவேன் என்ற செய்தியை அந்த அபு அசீத் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் சொல்லுகிறார். அதோடு இந்த போரிலே முக்கியமான அடுத்த கட்டம் என்ன நடக்கிறது என்றால், போர் தோல்விக்கான முழு அறிகுறிகளையும் குறைஷியர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் கடுமையான அடி, மலக்குமார்கள் மூலமும் அடி, சஹாபாக்கள் மூலமும் அடி, கடுமையான தாக்குதல், தலைவர்கள் எல்லோருடைய தலைகளும் உருண்டோடி கொண்டிருக்கின்றன. முக்கியமான தளபதிகள் எல்லாம் சரண்டராகி கொண்டு சரணடைந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அன்றைய தினத்திலே அபூஜஹல் வலம் வந்து கொண்டிருக்கிறான் மமதையோடு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், புகாரில் வரக்கூடிய ரிவாயத், நான் இருக்கிறேன், என் பக்கத்தில் 2 சிறுவர்கள் இருந்தார்கள். அவர் 2 சிறுவர்களும் என்னிடத்திலே கேட்டார்கள், யாம் சாச்சாவே, அதாவது பொதுவாக நாங்க மாமா எங்க ஊர்ல பேசுற மாதிரி அரபியர்கள் சாச்சான்னு சொல்லி பேசுவாங்க, சாச்சாவே, உங்களுக்கு அபூஜஹல தெரியுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, உனக்கு என்ன தேவைக்கு அபூஜஹல காண்றதுக்கு என்று சொல்லி அப்துர் ரஹ்மான் சொல்றாங்க, நான் கேட்டேன் அந்த 2 பேரிடத்தில், என் மனதால் நினைத்துக் கொண்டேன், பக்கத்துல 2 திடகாத்திரமான வீரர்கள் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று என் மனதால் நினைத்துக் கொண்டேன். ஆனால் 2 சிறுவர்கள் தான் இருந்தார்கள். அப்பொழுது அபூஜஹல் குதிரையிலே வலம் வந்து கொண்டிருக்கிறான். அவர்கள் இருவரிடத்திலேயும் சொன்னேன், நீங்கள் சற்று முன் கேட்டீர்களே, அந்த நபர் இதோ முன்னால் நடந்து கொண்டிருக்கிறான், குதிரையிலே வந்து கொண்டிருக்கிறான் என்று நான் சொன்னேன். இப்பொழுது அந்த 2 சிறுவர்களும் முன்னோக்கி சென்றார்கள். அதிலே ஒருவர் முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்தது முஅவ்வித் இப்னு அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த 2 பேர்களும் செல்லுகிறார்கள்.
அவர்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் அபூஜஹலை யாரும் நெருங்க முடியாது, அவனுக்கு யாரும் கிட்டே போக முடியாது என்று நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அடர்த்தியான மரத்தை போன்று அவனை சூழ மக்காவுடைய முஷ்ரிக்கள் போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் அவனுக்குள்ளால் சென்று அந்த நேரத்திலேயே நான் முடிவெடுத்தேன். முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அந்த நேரத்திலே முடிவெடுத்தேன், நான் இவனை நான் தான் கொல்ல வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் சென்று அபூஜஹலுடைய கணுக்காலை ஒரே அடியாக வெட்டுகிறார்கள். அதை எந்த அளவுக்கு வர்ணிக்கிறார்கள் என்றால், எப்படி ஒரு மாவு சுற்றுகின்ற அந்த திருகைக்குள்ளால் ஒரு விதை அப்படி பட்டு தெரித்து போகுமோ அதே போன்று அவனுடைய காலுடைய கணுக்கால் தெரித்து போகிறது. நான் அவனை வெட்டுவதை கண்ட அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா என்னை தாக்குகிறார், என் தோல் புஜத்தை தாக்கினார், என்னுடைய கை வெட்டுப்பட்டு விட்டது, என்னுடைய கை தொங்கிக் கொண்டிருந்தது, ஒரு சிறிய தோளில் தான் என்னுடைய கை தொங்கிக் கொண்டிருக்கிறது, எனக்கு அது மிக சிரமமாக இருந்தது. அந்த கையை எடுத்து என் முதுகுக்கு பின்னால் போட்டுக்கொண்டு அன்று மாலை வரை நான் போர் செய்தேன். இறுதியாக எனக்கு மிகச் சிரமமாக இருந்ததனால் அந்த கையை நான் காலுக்கு கீழால் வைத்து இழுத்து என்னுடைய கையை வீசிவிட்டு நான் மறுகையால் போர் செய்தேன் என்று ஹஸரத் முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அதற்கு பிறகு இவர்கள் அபூஜஹலை தாக்கிவிட்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு இந்த முஅவ்வித் இப்னு அஃப்ரா அடுத்த பக்கத்திலிருந்து அடுத்தவர் செல்லுகிறார். அவர் போய் மீதியாக அபூஜஹலை எவ்வளவு தாக்க முடியுமோ தாக்கி விட்டு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போருடைய ஒரு கட்டம் வருகிறது. போருடைய பழைய அந்த உக்கிரமமான நிலை கொஞ்சம் குறைந்து ஒரு சாதகமான முஸ்லிம்களுக்கு சாதகமான நிலை வந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யன்துரு லனா மா ஸனஅ அபூஜஹல், அபூஜஹலுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று யார் போய் பார்த்து வரப்போகிறீர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இதே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலால் கடுமையாக தாக்கப்பட்டவர்கள். அன்று மக்காவுடைய வெயிலிலே கடுமையாக அபூஜஹலால் தாக்கப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லுகிறார்கள் அபூஜஹலை பார்த்து வருவதற்காக வேண்டி. அபூஜஹலோ குற்றுயிரான நிலையில் இருக்கிறான், அப்படியே அடங்கி போய் விழுந்து கிடக்குகிறான், பேச முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீயா அபூஜஹல் என்று கேட்டார்கள். அவன் கேட்டான், லிமனி தாயிரத்துல் யௌம், இன்று யாருக்கு வெற்றி, இன்று முஸ்லிம்களுக்கா அல்லது எங்களுக்கா, யாருக்கு வெற்றி என்று கேட்டபோது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லில்லாஹி வ லிரசூலிஹி, இன்று வெற்றி அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அபூஜஹலை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய எதிரி அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவானாக. அதற்கு அபூஜஹல் சொன்னான், இன்று இறந்து கிடப்பவர்களில் என்னை விட கண்ணியமானவர் யார் இருக்கிறார் மக்காவிலே என்று அபூஜஹல் பெருமை பேசிய போது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சாதாரண ஆட்டிடையர் தன்னுடைய காலை எடுத்து அபூஜஹலுடைய கழுத்துக்கு மேலால் மிரித்து வைத்துவிட்டு வாளை ஓங்குகிறார்கள். அபூஜஹல் எதிர்பாராத ஒரு செய்தி அது. ஏனென்றால் அவ்வளவு காலம் கௌரவமாக, அவ்வளவு காலம் ஒரு மமதையோடு இருமாப்போடு இருந்த அவனுடைய கழுத்திலே ஒரு சாதாரண ஆட்டிடையர் காலை வைத்திருக்கிறார். அபூஜஹல் சொன்னான், ஏ ருவையல் கனம், அடே ஆட்டிடையனே, நீ ஏறக்கூடாத இடத்தில் ஏறி இருக்கிறாய். லகதிர் தகைத முர்தகன் ஸஅபன், நீ ஏறக்கூடாத இடத்திலே கால் வைத்திருக்கிறாய், நான் யார் தெரியுமா? அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே வெட்டாக வெட்டி அவனுடைய தலையை எடுத்து கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுக்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் அழிந்து போய் விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு மாஜாவுடைய ரிவாயத் படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் அல்லாஹ்வுக்காக நன்றிக்காக 2 ரக்காத்கள் தொழுததாக வருகிறது. இறுதியாக போருடைய முடிவு என்னவென்றால் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அன்று மாலையாகுவதற்குள் நிலைமையை புரிந்து கொண்டார்கள், இனி எழும்ப முடியாது. ஏனென்றால் மிக பலத்த சேதம் மக்காவுடைய முஷ்ரிக்களுக்கு ஏற்பட்டிருந்தது. 70 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். மக்காவுடைய முஷ்ரிக்களில் 70 முக்கிய தலைவர்கள். அது மிக பிரபலமான உமையத் இப்னு கலஃபாக இருக்கலாம், உக்பத் இப்னு அபி முஐத்தாக இருக்கலாம், அபுல் பக்தரியாக இருக்கலாம், ஷைபாவாக இருக்கலாம், அபு ஜஹலாக இருக்கலாம், ஹந்தலத் இப்னு அபி சுஃபியானாக இருக்கலாம். பெரும் பெரும் தலைவர்கள் எல்லோரும் கொலை செய்யப்பட்டது மட்டுமல்ல, 70 முக்கியஸ்தர்கள் கைதிகளாக பிடிபட்டிருந்தார்கள். 70 பேர் கொல்லப்பட்டு 70 பேர் கைதிகளாக பிடிபட்டிருந்தார்கள். ஏனையோர்கள் தமது ஒட்டகங்கள், பொருட்கள், தளபாடங்கள், குதிரைகள், பெருமதியான ஆயுதங்கள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு உயிரை பிடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்து விட்டார்கள் பத்ருடைய களத்திலிருந்து. இவர்கள் ஓடிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய முஷ்ரிக்களை அடக்குவதற்காக வேண்டி தனித்தனியாக ஒவ்வொருவராக அடக்க முடியாது, 70 பேர்கள். எனவே ஒரு பெரிய கிடங்கொன்றை தோண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவருடைய உடலையும் அந்த கிடங்குக்குள் போட்டு
மூடிவிட்டார்கள். அதிலே உமையத் இப்னு கலஃப் உடைய உடம்பை மட்டும் போட முடியவில்லை. காரணம், அவன் கொஞ்சம் பருத்தவனாக இருந்தான். போதாக்குறைக்கு அவன் இரும்பு கவசம் அணிந்திருந்தான். அவனுடைய உடலை கவசத்தை விட்டு வெளியே எடுக்க முடியவில்லை. துண்டு துண்டாக வருகின்ற நிலைமை இருந்ததால் அவனை அப்படியே இருந்த இடத்திலே வைத்து மண்ணை போட்டு அந்த சஹாபாக்கள் மூடிவிடுகிறார்கள். முஸ்லிம்களிலே வெறுமனே 14 பேர்கள் தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த முஸ்லிம்களிலே குறிப்பாக அந்த உபைதத் இப்னுல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த முதலாவதாகவே போரிலே உத்பாவை எதிர்த்து களம் கண்ட அந்த உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார்கள். அதே மாதிரி அந்த 2 சிறுவர்கள் முஅவ்வித் அவுஃப் இப்னு அஃப்ரா என்ற அந்த பெண்ணுடைய மகனாக இருந்த முஅவ்வித் அவுஃப் ஆகியோர்கள், அதே போன்று நான் கடந்த பாடத்துக்கு முன்னால் உள்ள பாடத்திலே சொன்னேன், யுத்தம் செய்ய வர வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்த ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய இளைய சகோதரர், வாளை கூட தூக்க முடியாது. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு வாளுக்கு முடிப்பு போட்டு கொடுத்தார்கள் தூக்குவதற்காக வேண்டி. அந்த அளவுக்கு ஒரு கட்டையான இளம் சஹாபி உமைர் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஸஅத் இப்னு அபி வக்காஸ் அவருடைய சகோதரர். இப்படி முக்கியஸ்தர்கள் அடங்கிய ஒரு 14 பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு இந்த பத்ர் போருக்கு பின்னால் சில முக்கியமான நிகழ்வுகள், இந்த கைதிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதங்கள், அதற்கு பிறகு நடைபெற்ற உஹதுக்கும் இடைப்பட்ட சில முக்கியமான நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் அடுத்த பாடத்திலே பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய வருகைகளையும் கபூல் செய்து கொள்வானாக.